ஓபிஎஸ் அவரு நாடகம் ஆடுறது மக்களுக்கு நல்லா தெரியும்னு செல்லூர் ராஜு அவர் சொல்லி இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லையா? மதுரை பெத்தானியபுரம் பகுதியில புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்து வீடு வீடா விலைவாசி ஏற்றம் தொடர்பா அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவரு பரப்புரை மேற்கொண்டாரு. அப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது இந்த 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு தமிழக முதல்வர் விமர்சிக்கிறாரு. திமுக போல தோல்வி கண்ட கட்சி எதுவும் கிடையாது. தொண்டர்கள் கடிதம் எழுதி அது மூலமா கட்சியை வளர்த்து வந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. அது மட்டும் இல்லாம விஜய் அறையிலேயே உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்றாரு. எங்களை அவரை விமர்சனம் பண்ணனதுனாலதான் நாங்க அவரை விமர்சிக்கிறோம், இனி விமர்சிக்க மாட்டோம்னு வாபஸ் வாங்கிட்டாங்க, நாங்களும் இனி விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் என்ன செய்தியாளர்கள் முன்னாடி வந்து கூட்டணிக்கு வராங்களா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் நேரடியா வந்து சந்திச்சு பேச மாட்டாரா? நேரடியா வந்து அவர் இதை சொல்ல மாட்டாரா? இது எதுக்கு ஊடகம் வழியாதான் கேட்டுக்கிட்டு இருக்காரு? பன்னீர்செல்வம் நடத்துற நாடகத்தை எல்லாம் மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. இந்த நாடகம் எல்லாம் அவர் பண்றது சரியே இல்ல அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இவரே இப்படி பேசுறத பார்த்தா அப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் கூட பேசாமையே இந்த கூட்டணி விஷயத்த சொல்லிட்டு இருக்காரா? அப்ப இபிஎஸ் அவர்கள் கூட அவரு கூட்டணி வைக்க முயற்சி பண்ணியும் இபிஎஸ் அவர்கள் இன்னும் ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரா? அதிமுக கட்சி ஓபிஎஸ் அவர்களை இன்னும் நம்பலையா அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.